நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு யாராவது பர்த்டே சொல்லிட்டு கேக் வெட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு 50 ரூபா காசு கேட்பாங்க. அப்போ நம்மக்கிட்டே இருக்காது. அப்புறம் காலேஜ் படிக்கிறப்பயும் கிளாஸில் யாருக்காவது பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறதுக்கு 50 ரூபா காசு கேட்பாங்க. அப்பயும் இருக்காது. இப்போ வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸில் யாருக்காவது பர்த்டே சொல்லிட்டு கேக் வெட்டுறாங்க. அப்போ 50 ரூபா காசு கேட்குறாங்க. அப்பயும் நம்மக்கிட்டே இருக்க மாட்டேங்குது. ஏறக்குறைய ஒரு 10 வருஷமாக அந்த கேக் வெட்டுறது காசு 50 ரூபா தான் கேட்குறாங்க. இந்த 10 வருஷமாக இன்ன வரைக்கும் என்கிட்ட அந்த காசு கொடுக்க முடியல என்னால். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் யோசிப்பாங்க, என் பர்த்டே கேக் வெட்ட மாட்டாங்க, நான் மட்டும் ஏன் மற்றவங்க பர்த்டே கேக் வெட்டுறதுக்கு 50 ரூபா காசு தரணும்னு யோசிப்பாங்க. ஆனால் நான் அப்படி யோசிக்கல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் காசு வச்சுனே தர மாட்டானுங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னும் நிறைய பேர் கேக் வெட்டுறதுக்கு 50 ரூபா காசு இல்லைன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அவனோட ஆள் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா 600 500 தனியாளாக கேக்கு வாங்கிட்டு போய் வெட்டுவானுங்க. அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.